அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை ஆகாஷின் உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை ஆகாஷின் உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தவறினால் நாளை காவல்துறையே அவரது உடலை தகனம் செய்யும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை ஆகாஷின் உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. உத்தரவை தொடர்ந்த வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தவறினால் நாளை காவல்துறையே அவரது உடலை தகனம் செய்யும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை ஆகாஷின் உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆகாஷ் காவல் மரணம் அடைந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் அவரது உடலை இன்று மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், விவரம் என்ன? நிச்சயமாக வணக்கம் கௌதமி. சிவகங்கையில் ஆகாஷின் உடலை மாலை 5 மணிக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தவறினால் நாளை காவல்துறையே உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்படும் என மதுரை அமர்வு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மானாமதுரை போலீசாரின் காவலில் மரணம் அடைந்ததாக கூறப்படும் ஆகாஷின் தந்தை ராஜ கண்ணன் மதுரை அமர்வில் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனுவினை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, விசாரணை அதிகாரி முடிந்தவரை விரைவாக விசாரணையினை செய்து முடித்து சட்டப்படி அதிகார வரம்புக்குட்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி, மனுதாரர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன, இருப்பினும் தற்போது வரை உடலை பெறாமல் இருப்பது ஏற்கத்தக்கது அல்ல, உரிய மரியாதை செய்யப்பட வேண்டும். ஆகவே ஆகாஷின் பெற்றோர் இன்று மாலை 5 மணிக்குள் உடலை பெற்றுக்கொள்ள வேண்டும், தவறினால் நாளை காவல்துறையே உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உத்தரவிட்டு வழக்கை நாளை ஒத்திவைத்தார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.